மீண்டும் தொடரலாம். இது கேள் நேரம். தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சாதிய அடக்குமுறைகள், படுகொலைகளுக்கு, ஆணவ படுகொலைகளுக்கு காரணிகள் என்ன, தீர்வு என்ன என்பது குறித்து வாதித்துக் கொண்டிருக்கின்றோம். திரு வன்னியரசு அவர் சில விஷயங்களை குறிப்பிட்டார். பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பத்தில் தொடக்கத்தில் இருந்து அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சமீபத்தில் இந்த படுகொலையும் கூட அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அவர்களுடைய முரண்பாடான கருத்து குறித்து நாம் விவாதித்து வந்து கொண்டிருக்கிறோம். அது வேறு ஒரு தளம். ஆனால் விடுதலை சிறுத்தைகளுடைய பார்வையில் இந்த சாதியை ஒழிப்பதற்கோ அல்லது குறைந்தபட்சம் தற்காலிகமாக ஒரு சமூக நல்லிணக்கத்தை, சாதிகளுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காகவாவது நீங்கள் தமிழ் குடிதாங்கி என்று பட்டம் கொடுத்த பாட்டாளி மக்கள் கட்சியோடு இணக்கமாக விட்டு கொடுத்து, ஏதோ ஒரு இடத்துல அவர்கள் சில இடங்களில் விட்டு கொடுத்து, நீங்கள் சில இடங்களில் விட்டு கொடுத்து, கூட்டணிகள் கணக்கு தனியாக இருக்கட்டும், இதை செல்வதில் என்ன பிரச்சனை இருக்குது? ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அரசியல் ஆதாயங்களுக்காக இவ்வாறு செயல்படுகிறார்கள்ங்கிற குற்றச்சாட்டு பொது தளத்திலிருந்து வைக்கப்படுகின்ற பொழுது இதை உங்களுடைய பக்கத்திலிருந்து, உங்களுடைய தளத்திலிருந்து தவிர்ப்பதற்கு, இந்த சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு என்ன முயற்சிகளை எடுக்க முடியும்? இல்லை, இதை நான் சொல்கிறத விட புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன வார்த்தையிலேருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். தலித்துகள் தனியாக இருப்பது, பிரித்து வைக்கப்பட்டிருப்பது அவர்களுடைய விருப்பத்தால் அல்ல, கலந்து வாழ விரும்பவில்லை என்பதற்காக அவர்கள் தண்டிக்கப்படவில்லை. இந்துக்களுடன் ஒன்றாக சேர்ந்து இருக்க வேண்டும் என்று விரும்புவதனால் அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது. நாங்கள் ஒவ்வொரு போராட்டமுமே சேர்ந்து இந்த பொது நீரோட்டத்தில் கலக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு போராட்டம் தான் இது. எங்களுக்கு வடம் பிடிக்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறதுக்கு கூட நாங்கள் சேர்ந்து உங்களோட வர்றோம் அப்படிங்கிறதுக்கான போராட்டம் தான் இது சொல்கிறது. நாங்கள் சேர்றோம், கலக்குறோம் சொன்னால் அதுக்கு தான் விட்டுறாங்க. நாங்கள் நீங்கள் சொன்னீங்களே அடிப்படையில் நாங்கள் சின்ன பிள்ளைகளை ஏமாற்றிட்டு போகிறாங்க. நாங்கள் அந்த பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்காக எங்கள் தம்பிங்க பூரா சாகுறாங்க. நீ எங்காவது ஒரு இடத்துல ஏமாத்துனாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? மரியாதைக்குரிய நம்முடைய நண்பர் கணேஷ்குமார் அவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையே இவங்ககிட்ட இருந்தால் இந்த கோயபல்ஸ் தோற்றுருவார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தமிழகத்தில் வெளிப்படையாக அப்பட்டமாக இன்றைக்கி சாதிய ரீதியான இன்றைக்கி போட்டிங்க, இந்த வீடியோவை போட்டிங்க, வெளிப்படையாக இது எங்காவது ஒரு இடத்துல தமிழ் சமூகம் சம்பந்தமாக அக்கறையோடு இவங்க பேசியிருக்கிறாங்கன்னு ஒரு இடத்துல வார்த்தையை பயன்படுத்தலாம். சொல்றேன், பல்லர் வரையறுங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம், தப்பு இல்லை. ஆனா அவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தினால் தப்பு. எனக்கு ரெண்டு விஷயம். அவங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முதல் பொதுச் செயலாளர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் வள்ளிநாயகம். அவர் முதல் அமைச்சர் பதவி தலித் எழுமலைக்கு கொடுத்தவங்கிறார். ஒரு பட்டியலே கொடுக்குறாரு. நீங்கள் விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக இதுவரைக்கும் எங்களுக்கு கிடைத்த தேர்தலின் மூலமாக கிடைத்த பிரதிநிதித்துவத்தை நாங்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை தாண்டி இன்ன பிற பிற்படுத்தப்பட்ட உழைக்கும் வர்க்கத்திற்கு நாங்கள் பங்கிட்டுருக்கிறோன்னு ஏதாவது 2 புள்ளி வரத்து சொல்லுங்களேன். இல்லை, அதாவது நீங்கள் இதை இந்த இதவே நீங்கள் வேற ஒரு திசை திருப்பதற்கான முயற்சி தான் பண்ணுறீங்க. நான் என்ன அடிப்படையில் இல்லை, என்னென்னா அடிப்படையில் ஒடுக்கப்படுறவனும் ஒடுக்குகிறவனும் நீங்கள் வேறு ரெண்டையும் பிரித்து பாருங்கள். முதல்ல காலங்காலமாக ஒடுக்கி வைக்க, அதை தான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறோம். நாங்கள் எல்லா போராட்டமே சேர்ந்து வாழ்கிறதுக்கான, சேர்ந்து உங்களோட சேர்ந்து செயல்படுறதுக்கான போராட்டமாக இதை நாங்கள் கொண்டு போகிறோம். நீங்கள் எந்த இடத்துல இவங்க இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கி தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறாங்கன்னு வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி இளவரசன், நீங்கள் சொன்ன இளவரசன் திவ்யா அப்படிங்கிற திவ்யாவுடைய நிலை இன்றைக்கி என்னன்னு அவங்க சொல்லுமா, அதே வன்னியர் சமூகத்தை சேர்ந்த பெண்ணு. ஆனால் இன்றைக்கி அந்த சமூகத்தினுடைய அவ்வளோ பேரும் அந்த சமயத்தில் கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தான் முடிச்சு, நாங்க ஒன்றும் போகல. நீங்க அந்த இடத்துல நீங்க அந்த பெண்ணுடைய கேள்விக்குறி என்னன்னு இப்ப தெரியுங்க. நீங்க உங்க பார்வை நீங்க பதிவு பண்ணீங்க, அது உங்களுடைய பார்வை. ஆனா அவங்க தரப்புல அவர்களும் சில பார்வையை பதிவு செய்ய, நான் அவங்கன்னு சொல்றது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் சொல்றேன். இன்ன பிற எல்லா அமைப்புகளை சேர்ந்தவர்களும் ஏதோ ஒரு இடத்துல பொதுவெளியில் அவர்கள் வைக்கக்கூடிய வாதம், அதற்குள்ள அரசியல் இருக்குதாங்கிறத தாண்டி போலாம். பொதுவெளியில் அவர்கள் வைக்கக்கூடிய வாதம், காதல் அப்படிங்கிற பேரில் எங்கள் வீட்டு குழந்தைகளை, பெண்களை 18 வயதுக்கு முன்பாகவே அவர்கள் திருமணம் செய்து கொள்வது, இல்லை 18 வயதில் அவர்கள் திருமணம் செய்து கொள்வது என்பது 18 வயது என்பது ஏற்புடைய வயதில் அவர்களுக்கு புரிதலான வயது அல்ல. இதை கூட இவர்கள் புரிந்து கொள்ள அந்த குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் நாங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கு ஆதாரம்ங்கிறது சங்கர், இளவரசன், கோகுல்ராஜ் எல்லாம் ஆதாரமா இருக்கு. என்னன்னா இருங்க சொல்லி முடிச்சிடுறேங்க. இதுல என்னன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல நாங்க விட்டுட்டு ஓடணும் அப்படின்னு தான் ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியா சொல்றது. ஆனா விட்டுட்டு போகல. அவங்க இந்த காதலுக்காக, அந்த பெண்ணுக்காக தான் பலியானான் அப்படிங்கிறது தான் என்னுடைய வரலாறு. நீங்கள் எந்த இடத்துல ஒரு இடத்துல விட்டுட்டு போயினான்னு வரலாறு சொல்ல முடியாது. நாங்கள் தான் பலியாக இருக்கிறோம். நீங்கள் கோகுல்ராஜ் பலியாக இருக்கிறோம், இளவரசன் இப்படி இதுவரை இந்த கடந்த 3 ஆண்டுகளில் 82 சாதி ஆணவ படுகொலைகள் நடந்ததாக புள்ளி விவரங்கள் வந்திருக்கிறது. 1600 படுகொலைகள் நடந்திருக்கு. நீங்கள் சாதியின் பேரால இன்னைக்கு அப்போ நீங்கள் இந்த 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 இதை நீங்கள் எப்படி கொண்டு போக முடியும் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ நம்ம நண்பர் செந்தில் சொன்னது போல் இதில் எந்த பொறுப்புணர்ச்சியோடு இவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு அளவுகள் உண்மையான முகம், மருத்துவர் ராமதாஸுடைய உண்மையான முகம் நேற்றைக்கு
இப்போ ஊடகவியலாளர்கிட்ட சொன்னது இதுக்கு முன்னாடி இருக்கிற செய்தி நல்ல செய்தியெல்லாம் முக்கியமான செய்தியில் போடுங்க, இது முக்கியமான செய்தி இல்லைன்னு சொல்கிறேன். படுகொலை ஒரு படுகொலை அப்படியே பட்ட பகலில் நடந்திருக்கிற அந்த படுகொலை கூட முக்கியம் இல்லை அப்படிங்கிற ஒரு தலைவர். இன்னைக்கு செய்தி எடுத்துக்க மாட்டீங்க இல்லை, இன்னைக்கு அவர் கண்டிப்பா எதிரி அல்ல அப்படிங்கிற வரைக்கும் சொல்றாரு. இருங்க, நாங்கள் என்ன கேட்குறேன், உண்மையாகவே வந்து பதறணும் அந்த சமூகத்தில் வந்து. ஏன் நான் என்னுடைய கேள்வி பாட்டாளி அந்த பதட்டம் உங்களுக்கு வந்திருக்குதா? உங்களுக்கு ஒரு கொலை செய்யப்பட்ட இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் உடனடியாக அங்கே சென்று மரக்காணம் கலவரத்தில் கொல்லப்பட்டவர்கள் இவர்களால் தான் கொல்லப்பட்டார்கள் என்று நீதிமன்றம் தண்டனை விதித்த பிறகும் தண்டனை விதிக்கப்பட்டவர்களை தேடி சென்று நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்தீர்கள். கொல்லப்பட்டவர்களை குடும்பங்களை நீங்க பாத்தீங்களா? இன்னைக்கு உடனடியாக நேற்றைக்கு நீங்க அதான் தெரியும், நேற்றைக்கு படுகொலை நடந்த உடனேயே அதான் கேக்குறேன். போனது வந்து விடுதலை அதான் நீங்க படுகொலை செய்யப்பட்ட நான் இப்படி எடுத்துக்கிறேன். படுகொலை செய்யப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் விடுதலை சிறுத்தைகள் முன்னால் நிற்கும். இடைநிலை சாதியை சேர்ந்தவர்களாக இருந்தால் விடுதலை சிறுத்தைகள் போக மாட்டாங்க. ஒரு செய்தி, மேட்டூர் பக்கத்துல மேட்டூர் பக்கத்தில் ஒரு கர்நாடகா பார்டரில் வந்து ஒரு மீன் பிடிக்கிற இடத்துல வந்து தீபாவளிக்கு முதல் நாள் வந்து ரேஞ்சர் வந்து சுட்டுக் கொள்கிறாங்க. நாங்கள் அன்றைக்கி கிருஷ்ணகிரியில் இருக்கோம். நானும் எங்கள் கட்சியினுடைய தலைவரோட தனிச்செயலாளர் தமிழ்ச்செல்வன் அவர்களும் நாங்கள் அந்த ஊரில் இருக்கோம். நாங்கள் அந்த வில்லேஜுக்கு போகிறோம். அது எந்த ஊரும் கோவிந்தப்பாடி பக்கத்தில் செட்டிப்பட்டி. நான் அந்த கிராமத்துக்கு போய் அந்த யார் இறந்துருக்கான்னு போய் பார்க்க போகிறோம். பார்க்க போகும்பொழுது காவல்துறை எங்களை வழிமறித்து நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க இறந்தது வந்து அந்த செட்டிப்பட்டி பழனி இறந்தவர் வந்து ஒரு வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர், நீங்கள் போனால் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் உடனடியாக இல்லை, நாங்கள் அந்த வந்து ஒரு தமிழர், அவர் வந்து அந்த பகுதியில் வந்து கர்நாடக வனத்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இதை சொல்லி முடிச்சிடறேன். இதே மாதிரி திரு பாலு அவர்கள் ஆந்திராவில் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழர்களுக்காக அங்க போய் நான் கேட்கறது இரண்டு சமூகங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளில் கொல்லப்பட்டவர்களை பற்றி உங்களுடைய பார்வைகளை பற்றி கேட்கிறேன். நீங்க காவல்துறையாலோ அல்லது வனத்துறையாலோ கொல்லப்பட்டவர்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் கேட்கறது இரண்டு சமூகங்களுக்கு இடையிலான பிரச்சனை பற்றி பேசிட்டு இருக்கேன். எங்களுடைய அளவுகள் வந்து சுரண்டல், ஒடுக்குமுறை, ஆதிக்கம், இந்த மூன்றும் எங்கு நடக்குதோ அந்த இடத்துல இருப்போம். எந்த சமூகத்துக்கும் நாங்க நின்றுக்கோம், வன்னிய சமூகத்துக்கும் சேர்ந்து நாங்க நின்றுக்கோங்க. இன்னைக்கு தமிழகத்துல இருங்க, இன்னைக்கு தமிழகத்துல வந்து நான் ஒரே ஒரு செய்தி சொல்றேன். இன்னைக்கு தமிழகத்துல இந்த விஜயகாந்த் அவர்கள் சொன்ன அறிக்கைங்கிற அடிப்படையை பின்னாடி சொல்லும் பொழுது நான் சொல்றேன், நான் இந்த சாதியை கட்டி காக்கின்றது அரசு தான். இந்த இல்ல அது ஏன் சொல்றேன்னா, நீங்க வெறுமனே இந்த அரசியல் கட்சிகளை திரு இளங்கோ, இது சட்ட ஆணையம் 2012 கொடுக்கப்பட்ட இது. அந்த அடிப்படையில் சட்ட ஆணையம் சொல்லியிருக்கிறது மிக தெளிவாக. இப்போ நீங்கள் அடிப்படையில் சில வாதம் இங்கே வைக்கப்படுகிறது. ஒரு பெண்ணிற்கு திருமணம் செய்து வைப்பது அல்லது அது தொடர்பான முடிவெடுப்பது அப்படிங்கிறது அவருடைய பெற்றோரும் அந்த சமூகமும் அதை பார்த்துக்கும் அப்படிங்கிறது. அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க ஆங்கிலத்தில், the views of village elders or family elders cannot be forced on the willing couple and no one has a right to use force or impose for reaching sanction in the name of vindicating community honor or family honor. நீங்கள் உங்களுடைய சமூக பெருமிதங்களோடோ அல்லது குடும்பம் சார்ந்த பெருமிதங்களோடோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் கூட அதில் தலையிட வற்புறுத்த அவர்களுக்கு உரிமை கிடையாது அப்படிங்கிறது சட்ட ஆணையம் மிக தெளிவாக சொல்லியிருக்குது. இதை தாண்டி அவங்க நிறைய சொல்லிக்கிறாங்க. நான் வரேன்.